திரைப்படங்கள்ல தான் பாத்தீங்கன்னா ஒரே பாட்டுல ஏழையா இருக்கிறவன் ஒரே பாட்டுல 5 நிமிஷத்துல 4 நிமிஷத்துல பெரிய பணக்காரன் ஆயிடுவான். ஆனா அது மாதிரி நிஜத்துல ஒரு மாச ஆட்சியில தமிழ்நாடு மாதிரியான மிகப்பெரிய மாநிலத்தை அந்த அளவுக்கு எல்லாம் வளர்த்த முடியாது. இந்த சாதனைகள் எல்லாம் யார் ஆட்சி காலத்தில் நடந்துச்சுன்னு மக்களுக்கும் தெரியும், மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முதலமைச்சருக்கும் தெரியும். அதே மாதிரி பேரவைத் தலைவர்களே, இந்த ஆட்சியில இன்னொரு பழக்கமும் புதுசா வந்திருக்கு. அதாவது எங்களுடைய திராவிட மாடல் ஆட்சியில நாங்க எடுத்த நடவடிக்கையால ஏதாவது நல்லது நடந்தா உடனே அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுறாங்க. அது மட்டும் இல்ல, ஃபர்ஸ்ட் டைம் எவர் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படி சொன்ன சில ஃபேக் நியூஸ், தவறான தகவல்களை நான் குறிப்பிட விரும்புறேன். பஸ்ல மூத்த குடிமக்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொள்ள, மூத்த குடிமக்கள் பள்ளி மாணவர்கள் அவங்க எல்லாம் கட்டணம் இல்லாம பயணம் மேற்கொள்ள இந்த ஆட்சியில தான் முதல்ல அந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு ஃபேக் நியூஸ் பரப்பிட்டாங்க. இதெல்லாம் ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்கள், எங்களுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். அது மட்டும் இல்ல, அரசு பள்ளியில வழங்கப்படுகின்ற ஸ்கூல் பேக்ல முதலமைச்சரோட புகைப்படம் இல்லாம இப்பதான் முதல்ல வழங்குறோம் அப்படின்னு, ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹிஸ்டரி அப்படின்னு டேக் போட்டு ஃபேக் நியூஸை தொடர்ந்து பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகம், எங்களுடைய திராவிட மாடல் அரசுல எங்களுடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டங்கள்.